15 kgs and above weight loss பண்றவங்களுடைய biggest problem என்னன்னா தோலுடைய சாகிங், அதாவது ஸ்கின் சாக் ஆகும், ஸ்கின் தொங்க ஆரம்பிக்கும். அதை எப்படி வெயிட் லாஸ் ப்ராசஸ் பண்ணும்பொழுதே ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 5 டிப்ஸ் சொல்ல போறேன். மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1, உங்களுடைய வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஒரு வாரத்துக்கு 500 கிராம்ல இருந்து 1 கிலோ வரைக்கும் தான் இருக்கணும். அதுக்கு மேல போகக்கூடாது. ஒரு மாசத்துக்கே நீங்க 4 கிலோ தான் மேக்ஸிமம் வெயிட் லாஸ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா தோல்ல சாகிங் வரும். ரெண்டாவது, உங்களுடைய வெயிட் லாஸ் ப்ராசஸ் நடக்கும்பொழுது உங்களுடைய புரோட்டீன் இன்டேக் ஒரு நாளைக்கு 1 கிராம்ல இருந்து 1.5 கிராம் வரைக்கும் பர் கேஜிக்கு இருக்கணும். அப்படி இல்லை நான் ஒர்க் அவுட்லாம் பண்றேன் அப்படின்னா நீங்க பர் கிலோவுக்கு 2 கிராம் புரோட்டீன் வரைக்கும் எடுத்துக்கலாம். மூணாவது முக்கியமான பாயிண்ட், நீங்க வெயிட் லாஸ் ப்ராசஸ் பண்ணும்பொழுது நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா கொலாஜனை பாத்துக்கிறது இல்ல. சோ உங்க உடம்போடைய கொலாஜன் இன்டேக்க ப்ராப்பரா எடுக்கணும். இந்த கொலாஜன் எதுல அதிகமா கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹெர்பலைஃபோடைய ஹெர்பலைஃப் ஹெச் அண்ட் ஸ்கின் பூஸ்டர்ல கண்டிப்பா கிடைக்கும். உங்களுடைய வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல கொலாஜனை ப்ராப்பரா எடுத்தீங்க அப்படின்னா தோல் சுருங்காது, தோல் தொங்காது. நாலாவது முக்கியமான பாயிண்ட், ஃபேட். நிறைய பேர் ஒமேகா 3 அவங்களுடைய வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல எடுக்கிறதே இல்லை, வெறும் புரோட்டீன் ஃபைபர் இப்படியே போயிடுவாங்க. அதனால தோல் சுருங்கிடும், ஒரு அன்ஹெல்தியான லுக் வந்துடும். ஸோ உங்களுடைய வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல ஒமேகா 3 அதிகமா எடுத்துக்கணும். நம்ம ஹெர்பலைஃப்ல லைஃப் லைனை கண்டிப்பா நீங்க உங்க வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் க்ளோவாவும் இருக்கும், சுருங்காது. அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட், நான் எப்பயுமே சொல்றது, உங்களுடைய வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஹைட்ரேட்டடா இருந்தீங்கன்னா தோல்ல சுருக்கமோ இல்ல தொங்கலோ வராது. உங்களுக்கும் வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்கு உண்டான பர்சனலைஸ் டயட் பிளான் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற எங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனலைஸ் டயட் பிளான் கொடுத்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். தேங்க்யூ, பாய்.